திண்டுக்கலை சேர்ந்தவர் கௌசல்யா. திருப்பூர் உடுமலை சேர்ந்த சங்கரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். கௌசல்யா பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர். சங்கர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். இதனால் கௌசல்யாவின் பெற்றோர் சங்கர் மற்றும் கௌசல்யாவை கூலிப்படை மூலம் கொலை செய்ய முயன்றனர். இந்த தாக்குதலில் சங்கர் கொல்லப்பட்டார். காயங்களுடன் மீண்ட கௌசல்யா அண்மையில் பறை இசை கலைஞர் சக்தி என்பவரை திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆனார். ஆனால் முதல் கணவரான உடுமலை சங்கரை ஆணவ கொலைக்கு கௌசல்யா பறி கொடுத்திருந்தார். இதனால் கௌசல்யாவுக்கு கருணை அடிப்படையில் மத்திய அரசு பணி கொடுத்திருந்தது. இதனை அடுத்து உதகை குன்னூர் வெலிங்ஸ்டனில் உள்ள இராணுவ கண்டோன்மெண்ட் இளைநிலை எழுத்தாளராக கௌசல்யா பணிக்கு சேர்ந்தார். அங்கு பணியாற்றியபடியே பெரியார் இயக்கங்களுடன் தொடர்பிலும் கௌசல்யா இருந்தார். அண்மையில் ஆங்கில தொலைக்காட்சி ஒன்றுக்கு கௌசல்யா பேட்டி கொடுத்தார். அப்போது இந்தியா மீது தனக்கு எப்பொழுதும் நம்பிக்கை இருந்தது இல்லை என்று கௌசல்யா தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியதாக கூறி கௌசல்யாவை கண்டோன்மெண்ட் நிர்வாகம் பணியில் இருந்து நீக்கியது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரை கண்டோன்மெண்ட் நிர்வாகம் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது. ஏனினும் புகார் வந்தால் மட்டுமே நடவடிக்கை எடுக்கும். அந்த வகையில் கௌசல்யா மீது புகார் அளித்தது யார் என்று விசாரித்த போதுதான் உண்மை தெரிந்தது. கௌசல்யா தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் விவரம் மற்றும் வீடியோ ஆதாரத்துடன் கொங்குநாடு மக்கள் தேசிய பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தான் கண்டோன்மெண்ட் நிர்வாகத்திற்கு புகார் அனுப்பியுள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட கண்டோன்மெண்ட் நிர்வாகம் கௌசல்யாவை பணியிடை நீக்கம் செய்துள்ளது. தற்போது கௌசல்யா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியது ஏன் என்று விளக்கம் கேட்டுள்ளது. கௌசல்யா அளிக்கும் விளக்கம் திருப்தியாக இல்லை என்றால் அவர் நிரந்தரமாக பணி நீக்கம் செய்யப்படுவார் என்று கூறியுள்ளது. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேஃப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.